Hi everyone, 11th standard computer science வீடியோ போடலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, போட்டுட்டேன். டைம் இருக்குப்பா, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் மேக்ஸோ ஃபிசிக்ஸோ நம்ம வீடியோ போட்டிருக்கோம், இல்லை போடாமலாம் இல்லை. கோட்டைலிக்கு அந்த வீடியோ பார்த்து கூட நீங்கள் படிக்கலாம். ஸோ ஆனால் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சாயங்காலம் நமக்கு வெனஸ்டே தான் எக்ஸாம். ஸோ அதனால் டைம் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு மொத்தமாகவே ஒரு 15 5 மார்க் கூட இருக்காது. அந்த 5 மார்க்ஸ் படிச்சிங்கனாலே 5 எழுதிடலாம். ஸோ 5 மார்க்ஸ் அப்போ ஒரு ஃபஸ்ட்டு 5 மார்க்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ண அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா புண்ணியமாக போகும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல் லிங்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். 5 மார்க்ஸில் பேசிக் காம்பனன்ஸ் ஜென்ரேஷன் 3rd கொஸ்டின் பப்ளிக்கில் கேட்டாங்க. ஆனால் வேண்டாம், ஒரு போன வருஷம் கேட்டதுனால இந்த வருஷம் கேட்க மாட்டாங்க. பட் இது 2 படிச்சிருங்க. சாப்டர் 2ல் செக்ஷன் டியில் 3rd கொஸ்டின். சாப்டர் 2 ரெண்டாக பெரியுதுப்பா. ஃபண்டமெண்டல் கேட்ஸ், டெரிவேட்டிவ் கேட்ஸ் ரெண்டுமே படிச்சிருங்க. இங்கே புக் பேக் நம்பர் நோட் பண்ணியிருக்கேன். தமிழ் மீடியம் வைக்கிறீங்க, புக்கில் நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் கேடிஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர், டைப்ஸ் ஆஃப் ரோம் ஈஸி. எல்லாத்துலேயும் எல்லா ரூம்லேயும் 3 பாயிண்ட். கேடிஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸில் 5 பாயிண்ட். கம்ப்யூட்டர் பொறுத்தவரைக்கும் ஓனாகவே எழுதலாம். பாயிண்ட்ஸாக இருக்கிறது கரெக்டாக படித்து எழுதுங்க. சாப்டர் 4 கான்செப்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இது ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் ஈஸி, அதுக்கு அதை எழுதலாம் ஹெட்டிங் போட்டு. சாப்டர் 5 விண்டோஸ் வெர்ஷன்ஸ், ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர், அது ஓன் தான். ஸோ இங்கே புக் பேக் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தமே பாருங்கள், 5 சாப்டரில் உங்களுக்கு 3 5 மார்க் அது வந்துடும். வேணா பாருங்கள் நான் சொன்னது. ஸோ அடுத்த சாப்டர் 7ல் செக்ஷன் டியில் செகண்டு, சாப்டர் 8ல் செக்ஷன் டியில் ஃபஸ்ட்டு. சாப்டர் 9ல் பைனரி ஆப்ரேட், டைப்ஸ் ஆஃப் எரர், ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வரும். சாப்டர் 9 ரெண்டாக பெரியுது. செக்ஷன் சி 3 மார்க்லையும் கேட்கலாம், 5 மார்க்லையும் கேட்கலாம். ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன். சாப்டர் 10ல் பிரேக்கு கண்டினியூன்னு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குப்பா. தமிழ் மீடியம்னா கடைசி பேஜில் சாப்டர் 10ல் இருக்கும், ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும், படிக்கணும். புக் பேக்கில் ஃபஸ்ட் கொஸ்டின் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட், என்ட்ரி கண்ட்ரோல் லூப், அவ்வளோதான். கண்டிப்பாக 5 5 மார்க் எழுதிடலாம், சூப்பராக எழுதலாம். 2 மார்க் 3 மார்க் பாருங்கள். சாப்டர் 1ல் செக்ஷன் பி, செக்ஷன் சி அனைத்துமே சொல்லியிருப்பேன். ஒன்று எதை விட்டுருப்பேன், ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஒரு 2 மார்க்கும் வந்துடும், ஒரு 3 மார்க் வந்துடும். சாப்டர் 2ல் ஈஸி தான், ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயமா இருக்காது. சரியா? அடுத்த சாப்டர் 2 ரெண்டாக பிரியுது இல்லையா? இது வந்து டிமார்கன் லா என்ன, அசோசியேட்டிவ் லா என்ன, ரொம்ப ட்ரூத் டேபிள் பற்றி கேட்டிருப்பாங்க, ஈஸி. சாப்டர் 3யும் அப்படி தான், 5 மார்க் படித்தா இதெல்லாம் ஈஸி. சாப்டர் 4மே அப்படி தான். சாப்டர் 5 மூடி படிச்சிங்கன்னா 3 2 மார்க் 3 3 மார்க் எழுதலாங்கிறத நீ நம்ப முடியாது. ஃபஸ்ட் மீட்டமுக்கே வந்துருச்சு, ஒழுக்கமாக படிங்க. சாப்டர் 6ல் கேள்விகள் கம்மி. சாப்டர் 6 7 8ல் கேள்விகள் கம்மியாக கொடுத்துருக்கேன், ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கேள்விகள் கம்மியாக இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு படிங்க. சாப்டர் 9ல் செக்ஷன் பி, செக்ஷன் சி ஈஸி தான், நீங்கள் படித்து பாருங்கள், கொஞ்சம் தான் இருக்கும். சாப்டர் 9 ரெண்டாக பிரியுது. செக்ஷன் பி இருக்கிறது 2 மார்க், ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாப்டர் 10ல் இருக்கிறதே செக்ஷன் பியில் ப்ரோக்ராம்ஸ் தான் இருக்குது, 2 டெஃபினிஷன்ஸ் இருக்குது. செக்ஷன் சியில் 3 மார்க்கில், செக்ஷன் பின்னா 2 மார்க்கு, செக்ஷன் சின்னா 3 மார்க், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 4 5. ஸோ மொத்தமாக இது படிச்சிங்கன்னா கம்பல்சரியோட நம்மளால் எல்லா 2 மார்க்கும் 3 மார்க்கும் எழுத முடியும். ஸோ அவுட்புட் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்னும் C++ தொடக்கம் தான் இருக்குது. ஸோ அவுட்புட் கேட்பாங்கன்னு கேட்டால் அவ்வளோ இதாக கேட்க மாட்டாங்க. அப்படி இருந்தால் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு இது படித்தாலே 70 இந்த PDF எடுத்து படிச்சுக்கோங்க. பட் வீடியோவும் முழுசாக பார்க்கணும். தேங்க்யூ.